இந்த தங்கம் விலை வந்து ஒரு 4 நாள் இடைவெளியில 12,000 வாக்குல குறைஞ்சிருக்கு. இந்த திடீர் குறைவுக்கு, அதாவது 1,20,000 அந்த நம்பர்லாம் தொட்டுட்டு இந்த திடீர் விலை குறைவுக்கு என்ன சார் காரணம்? இன்னும் குறையும் எதிர்பார்க்கலாமா? திடீர் விலை குறைவுக்கு காரணம் இந்த போர் சூழல்ல எப்பொழுதெல்லாம் முன்பெல்லாம் போர் ஏற்பட்டதோ அப்பொழுதெல்லாம் பாத்தீங்கன்னா தங்கத்துடைய விலை உயரும். ஏனென்றால் உலக பொருளாதாரத்தில் பெரிய மாற்றம் வரும். அதனால் பங்குச்சந்தையின் வீழ்ச்சி நோக்கி போகும். அதனால் பங்குச்சந்தையில் முதலீடு செய்யாமல் தங்கத்தின் மீது முதலீடு செய்வது வாடிக்கையாக இருந்தது, வழக்கமாக இருந்தது. ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போது போர் சூழலில் தங்க விலை சரிந்திருப்பதற்கு முக்கிய காரணம் கச்சா எண்ணெயுடைய விலை. அதாவது கச்சா எண்ணெயுடைய விலை இல்ல கச்சா எண்ணெய் துறை சார்ந்த பங்குச்சந்தைகள் பெரிய எழுச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்தன. அதனால் கச்சா எண்ணெயின் மீது பெருமளவில் முதலீடு செய்தார்கள். அதுதான் தங்கத்தின் மீது முதலீடுகளை செய்வதை தவிர்த்து கச்சா எண்ணெயில் பெரிய அளவில் முதலீடு செய்த காரணத்தினால் கச்சா எண்ணெயுடைய விலை உயர்ந்தது, அதனுடைய பங்குச்சந்தை உயர்ந்தது. அதனால் தங்கத்தின் முதலீடு செய்வதை தவிர்த்ததன் காரணமாக தங்கம் விலை சர்வதேச அளவில் சரிந்தது. இதுதான் முக்கிய காரணம். ஓகேங்க சார். இன்னும் குறைய எதிர்பார்க்கலாமா? இல்ல, இப்ப இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. இன்னும் ஒரு 1000 ரூபாய் இறங்கலாம். ஆனால் 1 லட்சத்துக்கு உள் செல்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. காரணம் என்னன்னா, இந்த போர் தவறான ஒரு முடிவாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் கருதிவிட்ட காரணத்தினால் இந்த இரு நாடுகளுக்கும் மீண்டும் ஈரானோட சுமூகமான ஒரு போக்கை கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் மீண்டும் கச்சா எண்ணெய் சரிவை ஏற்படுத்தும். அந்த சூழ்நிலையில் முதலீட்டாளர்கள் தங்களுடைய முதலீடுகளை கச்சா எண்ணெயில் இருந்து மீண்டும் தங்கத்துக்கு மாற்ற தொடங்குவார்கள். அதனால் தங்கம் ஒரு புதிய உச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால்தான் சொல்றேன், இப்பொழுது இது சரியான தருணம். நுகர்வோர் அல்லது முதலீட்டாளர்களுக்கு சரியான தருணம் இந்த விலை என்பது. இந்த விலை இந்த குறைவான விலை நீண்ட நாட்களுக்கு நீடிக்கிறது. மிக விரைவாக மீண்டும் உயர தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்.